அண்ணாதுரைக்கு அப்புறம் திமுக 2வது தடவை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி எப்பயுமே திமுகவுக்கு எதிர்வினையாக தான் இருக்கும். இப்பயும் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க என்னதான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு அகேன்ஸ்டான ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. எப்பொழுதும் உன் எதிரிக்கு உன் கருணை உதவி கரங்களை நீட்டு, அதற்கு முன் அவன் முதுகெலும்பை உடைத்து விடு. ஏனெனில் முதுகெலும்பு உடைக்கப்பட்டால் மட்டுமே உன் உதவி கருணை கரங்களின் முக்கியத்துவத்தை அவன் உணர்வான். ஒரு நல்ல ராஜா வந்து அண்ணாமலை மாதிரி தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், பெருசாக பேராசப்படக்கூடாது, நியாயமாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். உனக்கு எந்த விஷயத்துலையுமே ஆசை இல்லடா, மண்ணாங்கட்டியும் உயிர் மேலே ஆசை இல்லடா. அப்போ என்னடா வரும் உனக்கு? வீரம் தானாக வரும்டா. வீரம்னு என்ன தெரியுமா? ஆசைப்படாமல் இருக்கிறது. ஆசைப்படாமல் இருக்கிறவனுக்கு தான் வீரம் வரும். இந்த தம்பி நிறைய நேரத்தில் வீரமாக செயல்படுறத பார்க்கும்போது பையனுக்கு ஆசை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த அரசியல்வாதிகள்லாம் ஏன் பயந்தாங்கொழி பயல்களா அரெஸ்ட் பண்ணோன்னா கண்ணு மூடிக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நடிக்கிறானுங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவர் போலீஸ்காரர் தான், மிக கொடூரமான கெட்ட விஷயங்களை அவர் சந்திச்சிருப்பாரு. ஆனால் அதோட கொடூரமான கெட்டவனுங்கள் நிறைஞ்ச இடம் தான் அரசியல். மிக கொடூரமானவனுங்கள்லாம் ஜெயிலில் இல்லை, அசம்பிளியில் தான் இருப்பானுங்க. அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வேணால் விளங்காதவனுங்களாக இருக்கலாம், ஆனால் மக்கள் பாவம் நல்லவனுங்க, கொஞ்சம் கருணை உள்ளவனுங்க, ஈஸியாக பாவம் பார்க்குறவனுங்க. அதனால இவங்களுக்கு ஒருவேளை அண்ணாமலை வந்து பதவி வேணான்னு சொன்னாருன்னா பதவியை வேணான்னு சொல்கிறவன் மேலே மதிப்பு கூடிடும். ஏதாவது மிருகங்களுக்கு போலீஸு இபிகோ செக்ஷன்லாம் இருக்குதா? கிடையாது. ஏன் மனுஷன் நமக்குள்ளே அதை எழுதி வச்சுக்கிட்டோம்? ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்க கிடையாது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செஸ்ஸில் இருமுனை போட்டி கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். இது முதல் முறையாக எங்களுக்கே புதுசாக இருக்குது. 4 முனை போட்டியாக இருக்குது இந்த செஸ்ஸு நீங்கள் வச்சுருக்கீங்க. இதில் என்ன அரசியல் சாஸ்திரம் எதனா இருக்கா? எதன் அடிப்படையில் இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? என்ன இதுக்கு பின்னாடி தியரி ஏதாவது இருக்கா? இந்தியா வந்து நம்ம பாரத கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் தர்மா அர்த்தா காமா மோக்ஷா அப்படின்னு 4 வகையான டாபிக்ஸை பற்றி அந்த காலத்தில் பெரிய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. இதே டாபிக்ஸு தமிழ்லேயும் இருக்குது. ஒரு வகையில் அம்மா தமிழ்னா அப்பா சமஸ்கிருதம், ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அதனால் படித்து பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி வாசகங்கள் வரும். அறம் பொருள் இன்பம் வீடு பேரு, இந்த 4 சாப்டர் தான் சமஸ்கிருதத்தில் தர்மா அர்த்தா காமா மோக்ஷான்றாங்க. வள்ளுவர் ஐயா வந்து அறம் பொருள் இன்பத்தை மாத்திரமே எழுதிட்டு வீடு பேர், அதாவது இறைவனை பற்றிய பாடல்கள் எல்லாத்தையும் அவர் தனியாக விட்டுட்டார். ஸோ பின்னாடி திருமூலர்னு ஒருத்தர் வந்து எழுதுவாருன்னு அவர் நம்பி அதை அப்படியே விட்டார் போல. ஸோ திருவள்ளுவர் எழுதுனது அறம் பொருள் இன்பம்னு 3 டாப்பிக்கு. வீடு பேரை பற்றி தனியாக திருமூலர் எழுதிட்டு போயிட்டார். இதில் அர்த்தா அப்படின்றது வந்து தர்மா அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் ஒரு நல்லவனாக எப்படி வாழ்கிறது, நம்ம நியாயமாக எப்படி இருக்கிறது, அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும், நண்பர்களுக்கு சமூகத்துக்கு நம்ம எப்படி வாழணுன்றதை பற்றி சொல்கிறது ஃபுல்லாக அறம். பொருள் அப்படின்னா என்னென்னா, நீ நல்லவனாக இருந்தால் மாத்திரம் பத்தாது கண்ணு, உலகம் நல்லவர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஃப்ராடு பசங்களாம் நிறையா இருப்பானுங்க பூமியில். இந்த ஃப்ராடு பசங்களுக்கு நடுவில் நீ எப்படி நல்லவனாக வாழ்கிறது அப்படின்றத பற்றி எழுதுறது பொருள். ஸோ இதில் வந்து அரசு எப்படி கவர்ன் பண்ணுறது, ராஜாங்க விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து இந்த பொருள் பார்ல வரும். இன்பம் அப்படின்றது என்னென்னா ஓவராலாக சந்தோஷமாக இருக்கிறது எப்படி. இன்பம்னா வெறும் ஆண் பெண் சம்மந்தமானது மாத்திரம் இல்லை, நல்ல அழகான பில்டிங் கட்டுறது எப்படி, ட்ரெஸ் எப்படி அழகாக செய்கிறது, எப்படி நல்லா சமைக்கிறது, சந்தோஷமாக மனிதன் வாழ்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்பம் சம்மந்தமான காமா சம்மந்தமானது விஷயங்கள் வரும். இதில் பொருள் பால், அதாவது அர்த்தா அப்படின்றது வந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது அப்படின்றத பற்றி, அதை வந்து அர்த்த சாஸ்திரம்னு தனியாக புஸ்தகங்கள்லாம் இருக்குது. சாணக்கியர் எழுதுனது ஒரு அர்த்த சாஸ்திரம், அது ரொம்ப ஃபேமஸானது. ஸோ இந்த செஸ் அப்படின்ற கேம் வந்து இந்த அர்த்தா சம்பந்தமான விஷயங்களை பற்றிய ஒரு விளையாட்டு தான். ஸோ ஒரு ராஜா, இப்போ நீங்கள் ராஜாவுடைய பையன் வச்சிங்களேன், நீங்கள் அடுத்த ராஜாவாக போகிறீங்க.
அப்போ உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு கேமை யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்காக உருவாக்கப்பட்ட கேம் தான் வந்து சதுரங்கம், சத்ரங். அதுதான் பின்னாடி செஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம விளாண்டுட்டு இருக்கோம். அது இந்தியாவில் உருவான கேம் தான். அது இந்தியாவில் தான் உருவாச்சுன்றதுக்கு ரிட்டன் ரெக்கார்டு ப்ரூஃப்லாம் இருக்குது. அதனால இனிமேல் யாரும் அதை மறுக்க முடியாது. செஸ் இஸ் எ கேம் விச் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் இந்தியா. பாரத கலாச்சாரத்திலேருந்து உருவான விளையாட்டு தான் சதுரங்கம். அது பிற்காலத்தில் செஸ்ன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சதுரங்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்றதை நான் வந்து அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ராஜாவுடைய பையனுக்கு ராஜாங்க விஷயத்தை அறிவை கற்றுக் கொடுக்கறதுக்காக உருவாக்குனாங்க. இப்போ இந்த கேமை உருவாக்கி இதை வந்து கற்றுக் கொடுக்கும் போது ஒரு ராஜாவுடைய பையனுக்கு கட்டாயமாக 3 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம்னு நினச்சாங்க. அது என்ன 3 விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 3 அறிவு இல்லைன்னா அவன் என்னத்தை தான் படித்தாலும் அவனுக்கு யூஸ் ஆகாதுரா, இதுதான்டா பிரைமரி அறிவுன்னாங்க. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரத்தில் இந்த 3 விஷயத்தை பற்றி அவர் கிளியராக சொல்கிறார். இந்த 3 விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அது என்னென்னா, ஆசையை நீ கட்டுப்படுத்தலைன்னா நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீ படித்த படிப்பை நீ பயன்படுத்த மாட்டடான்னு சொல்கிறார். ஸோ நீ எவ்வளவு தான் படித்தாலும் ஆசைன்னு உனக்குள்ளே ஒன்று வந்துடுச்சுன்னா அந்த ஆசையை கட்டுப்படுத்தலைன்னா நீ படித்த படிப்பு நீ பயன்படுத்த மாட்டடா. நீ கோவத்தை கட்டுப்படுத்தலைன்னா நீ என்னதான் கற்ற கல்வி உனக்கே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டாலும் நீ கல்வியை மறுத்தளிச்சிருவடா. யூ வில் டினை நாலேஜ்ன்றார். கோவம் வரும்போது நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் உன் படிப்பை நீனே மறுத்தளிச்சிருவேன்றார். அகங்காரம் வரும்போது நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் நீ படித்த படிப்பெல்லாம் உனக்கு மறந்து போயிரும்டான்றார். சாணக்கியர் சொல்கிறார். இதை வந்து 3 Idiotsன்ற ஒரு டாப்பிக்கில் பேசுகிறார். பிற்காலத்தில் அது ஒரு புஸ்தகமாக எழுதப்பட்டு அதை வச்சு ஒரு படமே வந்தது, 3 Idiotsன்னு ஹிந்தியில். இப்போ தமிழில் கூட வந்திருக்கு. விஜய்ன்ற ஆக்டர் நடித்து ஒரு பெரிய ஃபேமஸ் படம்ல நண்பன். ஸோ அந்த 3 Idiotsன்ற டாப்பிக்கை முதல்ல எழுதினவர் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் தான். எப்போ ஒருத்தன் தன்னுடைய ஆசையை, கோவத்தை, அகங்காரத்தை கட்டுப்படுத்தலையோ அவன் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் அவன் முக்கிய நேரங்களில் அவன் படித்த படிப்பு ஒன்று அவன் யூஸ் பண்ண மாட்டான், இல்லை மறுத்துருவான், இல்லை மறந்துடுவான். எப்படி பாரத போரில் கர்ணன் முக்கியமான நேரத்தில் தான் படித்த படிப்பெல்லாம் மறந்துட்டாருன்னு ஒரு கதை படிக்கிறோம் இல்லையா? கர்ணன் எப்படி தன்னுடைய அறிவை எல்லாத்தையும் முக்கிய நிகழ்வுல மறந்தானோ அந்த மாதிரி அகங்காரம் உள்ளவன் தன்னுடைய முக்கியமான நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்றாரு. பகவான் பகவத்கீதையில் அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யத்தேன்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. ஸோ மடையன், மூடன், விமூடன்னு 3 வார்த்தையை போடுறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அந்த விஷயத்தில் மடையன், தெரியாதுன்றதே தெரியாதுன்னா மூடன், விமூடன்னா கிங் ஆஃப் ஃபூல்ஸ், முட்டாள்களின் தலைவன். ஸோ ஆசை, கோபம், அகங்காரம் இது 3ஐயும் கட்டுப்படுத்தினா மாத்திரம்தான் நீங்கள் ஒரு நல்ல ராஜாவாக இருக்க முடியும். ஆசை, கோபம், அகங்காரம் இது 3ஐயும் கட்டுப்படுத்தின ராஜா யாராவது உங்கள் கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அரசியலில்? அப்படி எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லையே. இப்போ இருக்கிறவன்லாம் சாணக்கியர் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா முட்டா பசங்கன்னு அர்த்தம். நான் அவங்கள சொல்ல முட்டாள்னு, சாணக்கியர் சொல்கிறார். ஆசையை கட்டுப்படுத்தாதவன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படி யாராவது? தமிழக அரசியலும் சரி, இந்திய அரசியலும் சரி. நான் தனிப்பட்ட முறையில் மோடியை வந்து ஒரு உன்னதமான அரசியல்வாதின்னு நினப்பேன். சில பேர் அதை நம்ப மாட்டாங்க. நான் அதை வந்து அந்த மாற்று கருத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் நான் அடிப்படையில் ஒரு புள்ளக்குட்டி இல்லாதவர், அவருக்குன்னு தனியாக எந்த சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படாதவர். அப்போ ஆசை இல்லாத ஆள் மாதிரி தானே எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரி ஆசை இல்லாத ஒருத்தன் நம்மளுக்கு ராஜாவாக இருந்தால் தான் அவன் நல்ல ராஜாவாக இருப்பான்னு சாணக்கியர் சொல்கிறது உண்மை மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவனுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, தனக்குன்னு சொத்து சேர்க்கணும், தனக்கப்புறம் தன்னுடைய வாரிசுகள் வந்து பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு நல்ல ராஜாவாக இருப்பான்? அவனுடைய அடிப்படை நோக்கம் தன்னை உயர்த்திக்கிறதா தானே இருக்கும். அப்போ தன்னை உயர்த்திக்கிற எண்ணங்கள் உடையவன் உனக்கு ராஜாவாக இருந்தானா உன் நாடு எப்படி இருக்க போகுது? ஸோ அந்த வகையில் பார்த்தா நான் வந்து நரேந்திர மோடியை வந்து ஆசை இல்லாத இல்லை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக நான் பார்க்குறேன். ஒரு நல்ல தலைமைக்கு ஒரு எடுத்துக்கான சிறந்த தலைவர்னு சொல்ல வரேன் நான் அப்படி நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து. அந்த கருத்தை நீங்கள் நினைக்கணும்னு நான் சொல்லலை. அதுக்கு மாற்று கருத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நான் மதிக்கிறேன்.
ஆனால் இது என்னுடைய கருத்து. ஸோ அடிப்படையில் செஸ் அப்படின்றது வந்து நம்ம நல்லவனாக இருந்தால் மாத்திரம் பத்தாது. இந்த உலகம் வந்து நல்லவர்களால் உருவாக்கப்பட்டது இல்லைன்னு சாணக்கியர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா மனிதனாக பிறந்துட்டானாலே அவனுக்கு 5 கெட்ட குணம் தானாக இயல்புலே இருக்கும். ஒருத்தனுக்கு கூட இருக்கும், ஒருத்தனுக்கு குறைச்சிருக்கும், ஆனால் 5 கெட்ட குணமும் இருக்கும். அந்த கெட்ட குணங்கள் என்னென்னு அவர் சொல்கிறாருன்னா காமம், குரோதம், கோபம், லோபம், அகங்காரம் அப்படின்றார். காமம்னா ஆசை, அது பொண்ணு ஆசை மாத்திரம் கிடையாது, எந்த பொருள் மேலேயும் ஆசை. எனக்கு அந்த சேலையை வாங்கணும், இல்லை அந்த ஒரு கார் வாங்கணும், அந்த வீடு வாங்கணும், ஏதோ ஒரு என்னென்னமோ பழைய பணக்காரங்கெல்லாம் என்னென்னமோ வாங்குறாங்கல்ல, அரசியலில் முன்னுக்கு வரணும், எந்த ஆசை வேணாம், ஆசை இருந்தால் அது பேர் காமம். அந்த ஆசைப்படுற பொருள் உங்ககிட்ட இல்லை, ஆனால் வேற ஒருத்தங்கிட்ட இருந்தால் அவன் மேலே வர்றதுக்கு பேர் பொறாமை இல்லையா? நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளே இயல்பாக வர சாதாரண மனுஷனுக்கு வரும்ல பொறாமை. ஸோ பொறாமைனா குரோதம், அது மூலியமாக வர்றது கோபம், ஆங்கர், லோபம், கஞ்சத்தனம், என்கிட்ட இருக்குது நான் யாரும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறது பேர் கஞ்சத்தனம். அகங்காரம் தான் நான் தாண்டா பெரிய ஆள், என்னையோட எவன்டா இல்லைடா அப்படின்னு ஒருத்தன் நினச்சா அது பேர் அகங்காரம். இந்த 5 கெட்ட குணமும் ஒரு மனிதனுடைய இயல்புன்றார். அப்போ இந்த 5 கெட்ட குணமும் இருக்கிற மனுஷன் 3 காரணத்தை தான் அந்த பூமியில் வாழ்வான்றார். என்ன காரணம்னா செல்ஃப் ப்ரிசர்வேஷன், பெர்சியூட் ஆஃப் ப்ளஷர், பெர்சியூட் ஆஃப் ப்ரைட், தன்னைத்தானே பாதுகாத்துக்குவான், அப்புறம் தன்னுடைய இன்பங்களை தேடி ஓடுவான், அப்புறம் தான் அகங்காரத்தை பிரகடனப்படுத்துறதுக்கு உல்லாசமாக இங்கேயும் அங்கேயும் குத்து அடிப்பான், போஸ்டர் அடிப்பான், நான் தான் பெரிய ஆள், அப்புறம் வண்டு முருகன்னு போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு தெரிவான். இவ்வளவு தான் ஒரு மனிதன் வாழ்வான். ஈட்டிங், மீட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங், டையிங், அப்புறம் 5 விஷயத்தை செய்வான், செத்துருவான்றார். திம்பான், தூங்குவான், சண்டை போடுவான், குட்டி போடுவான்னா குழந்தைகளை பெற்றுக்குவான், அப்புறம் செத்து போயிடுவான். இதுதான் நாய், நரி, பன்னி, குரங்கு, அப்புறம் மனுஷன் செய்வான். இதை தவிர ஒன்றும் செய்ய மாட்டான்டா. மனுஷனுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமானது கிடையாதுன்னா அவன் வாழ இருந்த பேச தெரிஞ்ச வானரம்ன்றார். ஸோ இந்த வானர கூட்டத்துக்கு நீ ராஜாவாக இருக்கணும், எப்படி இருப்ப? அதை பற்றி எழுதுறது தான் அர்த்த சாஸ்திரம். எல்லா மனுஷனும் நல்லவன் கிடையாது. இந்த மனிதர்களுக்கு நடுவில் ஒரு சில பேர் இந்த வானரத்தை மீறி நல்ல குணங்களோட பிறக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 1000 பேரில் ஒருத்தன் தான் பிறப்பான்றார். அவன் மாத்திரம்தான் பெர்சியூட் ஆஃப் பர்பஸ், நான் வாழ்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடி போகணும்னு நினைப்பான். எல்லாரும் அவன் கிடையாது. அதுக்காக மிச்சவனையெல்லாம் நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் மனுஷனுடைய இயல்பு பேராசைப்படுறது, மனுஷனுடைய இயல்பு பொறாமப்படுறது, கோவப்படுறது, கஞ்சப்படுறது, அகங்காரப்படுறது. பட் இதுகளை வச்சு மேய்க்கணும். இதுக்கு தான் சட்டம் எழுதுறான், இதுக்கு தான் போலீஸ் இருக்குது, இதுக்கு தான் ஒரு ராஜா இருக்கிறான். ஏன் இதெல்லாம் கட்டுப்படுத்தினான்? ஏதாவது மிருகங்களுக்கு போலீஸு, இபிகோ செக்ஷன்லாம் இருக்குதா? கிடையாது. ஏன் மனுஷன் நமக்குள்ளே அதை எழுதி வச்சுக்கிட்டோம்? ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்க கிடையாதுன்னு. ஆனாலும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மளே நல்லவங்க இல்லைனாலும் மற்றவங்க நம்மக்கிட்ட நல்லவனாக நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறோம். கரெக்டா? ஆமாம். அப்போ நம்ம மற்றவன் நமக்குன்னா நல்லவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த நல்லதை நம்ம இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டோம்னு நமக்கே தெரியும். அதுக்காக தான் சட்டம் எழுதிக்கிட்டோம். அதுதான் சாணக்கியர் சொல்கிறாரு. ஸோ இந்த உலகத்தில் நீ ஒரு அரசியல் பண்ணணும்னா எப்படிரா பண்ணுவ? இதை பற்றி பேசுகிறது தான் அர்த்த சாஸ்திரம். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு வருவோமே. இப்போ அண்ணாமலை தம்பி வந்து மாற்றப்பட போகிறாரு அப்படி இப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான அறிவிப்பும் விரைவில் வரலாம்ன்றதும் ஒரு பக்கம் சொல்கிறாங்கல்ல. அண்ணாமலை மாற்றப்பட்டால் இல்லை அவர் மாற்றப்பட்டால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும்னு தான் நானும் கேள்விப்படுறேன். ஆனால் அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு கன்சிடரபிள் ஓட்டை வாங்கி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சாணக்கியர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்திரகுப்த மௌரியா அவருடைய ராஜா பார்த்து சொல்கிறாரு, டேய் நீ எதுக்குடா ஆர்மி வச்சுருக்க, எதுக்குடா போலீஸ் வச்சுருக்க, எதுக்குடா நீ ராஜாவாக இருக்க, நீ எதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்கிற, எதுக்குடா இதெல்லாம் செய்கிற, ஏன் ஒரு ராஜாங்கம் பண்ணணும், ஏன் பிரதமர் மோடியாக இருக்கணும், ஏன் ஜெயிக்கணும், ஏன் சிஎம் ஆகணும்? இதை கேட்கும் போது மௌரியா என்ன கேட்குறாரு, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள், எதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னு எனக்கும் தெரியல. இந்த மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் டு ப்ரொடெக்ட் என்ன, இந்த உலகத்திலே ரொம்ப உன்னதமானது, நம்ம பாதுகாக்க வேண்டிய ரொம்ப உன்னதமானது என்னடா அப்படின்னு கேட்குறார். மௌரியா வந்து எனக்கு தெரியல குருவே, நீங்களே சொல்லுங்கன்றார்.
அப்போ சாணக்கியர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் டு ப்ரொடெக்ட் என்னென்னா ஒரு சாமானியமான மனித வாழ்க்கை. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஆட்டோக்கார தம்பி வீட்டுக்கு ஒரு பரோட்டா வாங்கிட்டு போகிறான் நைட்டு 11 மணிக்கு. அவனுக்கு வீட்டம்மாவும் ஒரு குழந்தையும் காத்துட்ருக்காங்க. நைட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு அந்த குழந்தைகிட்ட பல கதையில் பேசிக்கிட்டு அது ஜாலியாக அப்பா வந்துட்டாருன்னொன்னே இன்னும் ஒரு பெரிய ஹீரோ வந்துட்டாருன்னு நினைக்கிது. அதோட உட்காந்து ஒரு கதையை பேசிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கொண்டு போய் ஆட்டோவில் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அவன் வேலைக்கு போகிறான், திரும்ப வர்றான். இதுதான் ஒரு சாமானியமான வாழ்க்கை. இந்த குடும்பம் பயப்படாமல் வாழணும். இந்த குடும்பத்துக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. இதுக்கு தான் உன் போலீஸு, உன் ஆர்மி, உன் சிஎம்மு, உன்னுடைய கமிஷனரு, அவன் எல்லோரும் இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துட்டு அந்த பாப்பா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு ஒரு பிரச்சனை ஆகிட்டு இந்த தம்பி போனார். அது என்னங்க, கோயம்புத்தூரில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்ததில்ல, எந்த ஏரியாங்க? ஆர்எஸ்புரம். அந்த ஆர்எஸ்புரத்தில் வந்து ஒரு பாம்பு அடிச்சுட்டு உன் ஹஸ்பண்ட் அங்கே இதாகிட்டாமான்னு அந்த அம்மாவுக்கு ஃபோன் வந்துடக்கூடாது. உன் குழந்தை போச்சுமா, அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு யாரும் வந்துடக்கூடாது. இந்தன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் குழந்தைக்கு படிக்க போச்சு கண்ணு, பாலியல் தொந்தரவு, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் உன் போலீஸு, உன் ஆர்மி, உன் சிஎம்மு, உன் மினிஸ்ட்ரு, உன்னுடைய பார்லிமெண்ட்டு, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம். அதை நீ சரியாக வைக்கலைன்னா நீ ஆஜாவாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்றார் சாணக்கியர். இன்றைக்கி தமிழ்நாடு வந்து அந்த சேஃப்டி நமக்கு இருக்குதுங்களா? கிடையாது. அப்போ இந்த இடத்துல ராஜாவை மாற்ற வேண்டிய அவசியத்தை நம்ம உணர்றோமா இல்லையா? மக்கள் உணர்ந்துருக்காங்க, மக்கள் உணர்றாங்க. அப்போ மக்கள் உணர்ச்சியை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்கறது இந்த விளையாட்டில் முக்கியமாக இல்லைங்களா? முக்கியமான ஒன்று தான். இப்போ திமுக வந்து அதோடைய பலத்தால் ஜெயிக்கலை, அதை எதிர்த்து நிற்கிறவங்களுடைய பலவீனத்தால் அதை ஜெயிச்சிக்கிட்டு இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். அப்போ திமுகவை ஜெயிக்கிறதுக்கு திமுகவை நீங்கள் பலவீனப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. அது ஏற்கனவே பலவீனமாக தான் இருக்குது. மக்கள் மத்தியில் அதோடைய நற்பெயர்கள் எல்லாமே போயிடுச்சு. அண்ணாதுரைக்கு அப்புறம் திமுக 2வது தடவை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி எப்பயுமே திமுகவுக்கு எதிர்வினையாக தான் இருக்கும். இப்போயும் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க என்ன தான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்களுக்கு அகேன்ஸ்டான ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் திமுகவை இன்றைக்கி வீழ்த்தணும்னு ஒரு சக்தி நினச்சா அது திமுகவை பலவீனப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அது ஏற்கனவே பலவீனமாக தான் இருக்குது. அதுக்கு எதிர்வினையில் இருக்கிற சக்திகளை பலப்படுத்தணுன்றது உண்மையா இல்லைங்களா? அப்படி அதை பலப்படுத்தணும்னா அதிமுக பிஜேபியுடைய இணைப்பு அவசியம்னு நிறையா முக்கியஸ்தர்கள் கருதுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது முக்கியம் இல்லையா? தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அது முக்கியமான ஒன்றாக தான் நானும் பார்க்குறேன். இந்த அரசியல் சதுரங்கத்தில் சாணக்கியர் இந்த விளையாட்டை தனிப்பட்ட கருத்தாக நான் பார்க்குறேன். ஓகே, தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் பார்க்கலாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியரும் இந்த மாதிரி கருத்துக்களை பற்றி அவர் சொல்கிறாரு. யார் எதிரி அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது அர்த்த சாஸ்திரத்தில். அப்போ அந்த அர்த்த சாஸ்திரத்தில் அந்த சாப்டரில் யார் எதிரின்னு ராஜா கிட்ட சொல்கிறார். அவர் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, இதை நான் தமிழில் சொல்கிறேன். ஓகே. அவர் சான்ஸ்கிரிட்டில் எழுதி இங்கிலீஷில் நான் டிரான்ஸ்லேஷன் படித்தது. தமிழ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பொழுதும் உன் எதிரிக்கு உன் கருணை உதவி கரங்களை நீட்டு அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த ஸ்லோகம். அப்போ அவர் சொல்கிறாரு, இன்று உனக்கு எதை உன் எதிரியிடம் நீ சொல்ல மாட்டாயோ அதை உன் நண்பனிடம் சொல்லாதே. எதை உன் நண்பனுக்கு செய்ய மாட்டாயோ அதை உன் எதிரிக்கு செய்யாதே. ஏனெனில் இன்று நண்பனானவன் நாளை உன் எதிரியாகலாம். இன்று எதிரியாக இருப்பவனை நாளை நண்பனாக்கி கொள்ளும் முக்கியத்துவத்தை நீ உணரலாம். எப்பொழுதும் உன் எதிரிக்கு உன் கருணை உதவி கரங்களை நீட்டு. அதற்கு முன் அவன் முதுகெலும்பை உடைத்து விடு. ஏனெனில் முதுகெலும்பு உடைக்கப்பட்டால் மட்டுமே உன் உதவி கருணை கரங்களின் முக்கியத்துவத்தை அவன் உணர்வான் அப்படின்றது இந்த ஸ்லோகம். இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலையை பாருங்கள். திமுக ஒரு காலத்தில் பிஜேபியோட நண்பனாக இருந்ததா இல்லையா? இருந்தாங்க. அப்போ அவங்க கூட்டணி ஆட்சி வச்சாங்களா இல்லையா? அது எந்த வருஷம் தம்பி? வாஜ்பாய் இருக்கும் போது நினைக்கிறேன். சரியா எனக்கு ஆண்டுகள் தெரியல. அப்போ ஒரு காலத்தில் திமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்க, கரெக்டுங்களா? ஆமாம். அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அதிமுக பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக வீக்காக இருக்காங்க. அதிமுக தன்னை ஜெயிச்சு ஒரு முக்கியமான இடத்துக்கு வரலைன்னா
அடுத்த 2 எலெக்ஷனில் அவங்க தாங்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க கட்டாயம் ஜெயிக்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறாங்க. பிஜேபியோட அவங்க கூட்டணி வைக்கிறது அதிமுக வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான அவசியம். அந்த அவசியத்தை அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒன்றா சேர்றது அப்படின்றது, இரு கட்சிகளும் சொல்கிறாங்கல்ல, எங்களுடைய எதிரி திமுக தான், வீழ்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம். ஆனால் இந்த பர்டிகுலர் நேரத்தில் இந்த 2 ராஜாவும் சேரணும். அந்த ராஜாவை அடிக்க சேரலைன்னா அந்த ராஜாவை அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் நம்ம இங்கே ஒரு ராஜா காத்துக்கிட்டு இருக்காரு. சீமான் ஐயாவை தனியாக விட்டுருங்க. அவர் சேர மாட்டேன்னு சொன்னால் கூட அவரை பேசாமல் விட்டுடலாம். அவர் சேர்ந்தாருன்னா இன்னும் பெரிய நல்லது தான். ஒருவேளை அவர் சேரலைன்னு வச்சுக்கோங்க, அவர் பரவாயில்ல, அவர் எப்பயுமே தனி காட்டு ராஜா அப்படின்னே இருக்கிறாரு. அவர் அசம்பிளிக்குள்ளே போக அவருக்கு ஆசை இல்லை போல். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் உள்ளே போய் பேசிட்டு நம்ம ரோட்டில் தெருமுனையிலேயே இருந்து பேசிட்டு போகலாமன்னு நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல மனுஷன் பாவம். ஒரு கொள்கை வச்சிருக்கிறாப்புல. கொள்கையே இல்லாத இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கொள்கை, அது நல்ல கொள்கையோ கெட்ட கொள்கையோ ரைட்டோ ராங்கோ, ஆனால் ஏதோ ஒரு கொள்கைக்காக இருக்காப்புல. அதுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம். தனி ராஜ்யமாக இருக்காங்க. ஆமாம், என் வழி தனி வழி அப்படின்றாரு. தனியாகவே ஓரமாக ஒரு முட்டு சந்தில் போய் நிற்காதீங்க சாமின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் அவருக்கு தனி வழின்னு அவர் சொல்கிறார். பரவாயில்ல, இருந்துட்டு போகிறார். ஆனால் இப்போ திமுகன்ற மிகப்பெரிய பலத்தை, அது ஒரு வகையில் பலம்னு சொல்ல முடியாது, மற்றவங்க பலவீனமாக இருக்கிறனால அவங்க பலமாக தெரியுறாங்க, மாயை உருவாக்கியிருக்காங்க. ஆமாம். அப்போ இவங்களை அவங்க ஜெயிக்கணும்னா இவங்க ஒன்றா சேர வேண்டிய அவசியம் இருக்குது. இப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க என்னைக்காவது இவன் அவன் கையை காதை கடிப்பான், அவன் காதை கடிப்பான்ற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் இந்த விளையாட்டில். ஆனால் இப்போதைக்கு இவங்க 2 பேரும் ஒன்று சேரலைன்னா இவங்க 2 பேரும் சர்வே பண்ணுறதுக்கு கஷ்டம். இப்போ அண்ணாமலை மாதிரி நபர்கள் வந்து அல்ட்ரூயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரூயிஸ்ட் அப்படின்னா யாருன்னா ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து தன்னை மாதிரியே எல்லாரும் நல்லவங்களா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு அவங்களறியாமல் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் சாணக்கியர் மாதிரி ஆளுங்கள்லாம் ரியலிஸ்ட்னா டே மனுஷன்னா இப்படி தாண்டா இருப்பான், இந்த குரங்குகளை வச்சு என்ன பண்ணலாம், அதிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் சாணக்கியருடைய நீதி. இப்போ அமித்ஷா ஐயா சில நேரங்களில் பார்லிமெண்ட்டில் சாணக்கியரை பற்றி உயர்த்தி பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன். பேசியிருக்காரு. ஆமாம். ஸோ அமித்ஷா அவர் வெளிப்படையாக சொன்னனால நம்ம நம்பலாம் அவர் சாணக்கியரை தான் ஃபாலோ பண்ணுறாருன்னு. அப்போ சாணக்கியர் சொன்ன வாக்குகள் அமித்ஷாவுடைய மனசில் இருக்குன்னா அமித்ஷாவுடைய முடிவுகள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்கணும். அதனால தான் அவர் அரசியல் சாணக்கியர்னு எல்லாரையும் அழைக்கிறாங்க. அவர் உண்மைதான். சாணக்கியர் வந்து கெட்டவர் கிடையாது, நல்லவர் தான். ஆனால் நல்லதை அந்த உலகத்துக்கு செய்யணும்னா சில நேரங்களில் எல்லாரையுமே நீங்கள் நல்லவங்களாக எதிர்பார்க்க முடியாது. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவார், யதா யதாயி தர்மஸ்ய தியானில் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய பிரதாத்மானம் சதாமியகம் பரித்ராணாய சாதூர்ணாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சந்தாபநாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு. அதாவது பரித்ராணாய சாதூர்ணாம், பரித்திரமானவர்களையும் சாதுக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள காப்பாற்றுறதுக்காக, விநாசாய சதுஷ்கிருதாம் வினய செய்கிறவங்களை அழிப்பதற்காக, சம்பவாமி யுகே யுகே நான் அப்பப்போ நான் வந்து போவேண்டான்னு ஒரு வாக்கியம் சொல்லுவார். இப்போ இந்த வாக்கியத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எப்பயுமே நல்லவன் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பான் கெட்டவன். இந்த கெட்டவங்களும் பிறந்துக்கிட்டு தான் இருப்பானுங்க, நல்லவனுங்களும் பிறந்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. இந்த நல்லவனுங்களை பாதுகாக்கிறதுக்கு வர்றான்ல ஒருத்தன், அவன் ஓவர் நல்லவன் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திக்கிட்டு போகிறான், அவனை துரத்திக்கிட்டு போகிறார் ஒரு போலீஸ்காரரு. அங்கே 80 கிலோமீட்டருக்கு மேலே போகாதேன்னு ஒருத்தன் வந்து ஒரு போர்டு போட்டு வச்சுருக்கான். கடத்திக்கிட்டு போகிறவன் 120ல் போவான். இப்போ போலீஸ்காரரு நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணுபவன், நான் சட்டத்தை மீற மாட்டேன், நான் 80லேயே போவேன்னா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்போ சில நேரங்களில் சட்டத்தை மீறி ஆகணும்னு சொல்ல வரீங்களா? சட்டத்தை மீறணும்னு நான் சொல்லலை, அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மீறுங்க, மீறாமல் போங்க, ஆனால் அந்த குழந்தை பாதுகாப்பாக வேணும். அப்போது இந்த இடத்துல அல்ட்ருயிஸ்டாக இருக்க முடியாது, ரியலிஸ்டாக தான் இருக்கணும். இப்போ இந்த தம்பி இருக்காப்புலையே நம்ம அண்ணாமலை தம்பி, அந்த தம்பி வந்து அல்ட்ருயிஸ்டாக இருக்கிறாரு. சில நேரங்களில் அல்ட்ருயிஸ்ட்னா அல்ட்ருயிஸ்ட் தேவை இந்த நாட்டுக்கு. ஒரு நல்ல ராஜா வந்து அண்ணாமலை மாதிரி தான் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், பெருசாக பேராசைப்படக்கூடாது, நியாயமாக இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்.
கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. நான் வள்ளுவர் சில வாக்கியங்கள்லாம் வந்து அழகாக எழுதியிருப்பார். காட்சி கிளியான் கடும் சொல்ல நல்லனேன்னு ஒரு வாக்கியம் வரும். அந்த தம்பி பார்த்தா கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்காப்புல. ரொம்ப கடுமையான சொற்களை யார்கிட்டையும் பயன்படுத்த மாட்டேன்றாரு. அப்படின்னா வள்ளுவர் சொல்கிற அந்த வாக்கியம்லாம் அந்த பையனுக்கு பொருந்துது. அதிகார வர்க்கத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஏழை எளிய மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத சரியாக நல்லா பண்ணுறாப்புல. ஆள் பார்க்கவும் வந்து கெட்ட மனுஷன் மாதிரி தெரியல. அதே மாதிரி அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்புன்ற ஒரு வார்த்தை வருது. இந்த தம்பி இந்த 4 குணங்களும் பொருந்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பார்க்க. அஞ்சாமை ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படாத ஒரு தன்மை அது இந்த தம்பிக்கு இருக்குது. யாருக்கு? அந்த அண்ணாமலை தம்பிக்கு. அப்புறம் ஈகை ஒரு எதையும் தனக்கே வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு குணம் மாதிரி தெரியல. அதே மாதிரி அறிவு ஊக்கம் ரெண்டுமே அந்த பையனுக்கு இருக்குது. நல்ல புத்திசாலி தம்பியாக இருக்காப்புல, பேசும்போது எதையும் கிளியராக பேசுகிறாப்புல, மோட்டிவேட்டடாக இருக்காப்புல. அதனால இந்த தம்பி வந்து ஒரு நல்ல ராஜாவாக இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இந்த தம்பிக்கு இருக்குது. இதில் இந்த அஞ்சாமைன்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கே சில நேரங்களில் சில டெஃபினேஷன் இருக்குது. அவர் தம்பி ஏதோ ஒரு பேட்டியில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பார், நான் எங்கேயோ படித்தேன்னு சொல்லிட்டு. அஞ்சாமை அதாவது வீரமாக இருக்கிறது அப்படின்றது. இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் ஒன்று இருக்குல்ல, இந்த குருதி புனல் படத்தில், வீரம்னா என்ன தெரியுமா, பயப்படாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை ஒன்று வரும். கரெக்டுங்களா? ஆமாம். அதை அண்ணாமலை தம்பி ஒரு மீட்டிங்கில் சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் அந்த இதை வந்து இங்கிலீஷில் கோட் பண்ணுவார். ஆனால் சாணக்கியர் வீரத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாரு. என்னன்னு சொல்லிடு. வீரம்னா என்ன தெரியுமா, ஆசைப்படாமல் இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா உனக்கு ஏண்டா பயம் வருது, ஏதோ ஒன்று இழந்துருவோன்றனால பயம் வருது. ஏண்டா இழப்போன்னு நினைக்க, ஏன்னா நீ மேலே ஆசைப்படுற இல்லைடா. உனக்கு எந்த விஷயத்துலையுமே ஆசை இல்லைடா, மண்ணாங்கட்டி என் உயிர் மேலே ஆசை இல்லைடா. அப்போ என்னடா வரும் உனக்கு? வீரம் தானாக வரும்டா. வீரம்னா என்ன தெரியுமா, ஆசைப்படாமல் இருக்கிறது. ஆசைப்படாமல் இருக்கிறவனுக்கு தான் வீரம் வரும். இந்த தம்பி நிறைய நேரத்தில் வீரமாக செயல்படுறத பார்க்கும்போது பையனுக்கு ஆசை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த அண்ணாமலை தம்பிக்கு. இந்த அரசியல்வாதிகள்லாம் ஏன் பயந்தாங்கொழி பயல்களா அரெஸ்ட் பண்ணோன்னா கண்ணு மூடிக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நடிக்கிறானுங்கன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறானுங்க. எல்லாத்துலேயும் ஆசை, அத்தனை கோடி இத்தனை கோடி அது இது. ஆசை ஜாஸ்தியாக இருக்கிறவனுக்கு பயம் தானாக வந்துடும். ஆசை இல்லாதவன் தான் ராஜாவாக இருக்கிற தகுதியாக இருக்கிறவன்றாங்க. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் உலகம் நல்ல உலகம் இல்லை. ஓநாய்களுக்கு நடுவில் ரொம்ப நாளைக்கு பசுமாடு தாங்காது. ஆனால் பசுமாடு புலித்தோலை போத்திக்கணும். சாணக்கியர் தான் சொல்கிறார், நீ பசுத்தோல் போற்றிய புலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைடா. ஆனால் இந்த உலகத்தில் வாழணும்னா புலித்தோல் போற்றிய பசுவாக இருக்கணும். யூ ஹாவ் டு கன்சீல் யுவர் குட்னஸ். உன் நல்ல தன்மையை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்டா. ஏன்னா ஒன்னே மாதிரி ஆளுகளை நம்பி தான் உலகத்தில் நிறையா நல்லவன் வாழ்கிறான். அவங்கள பாதுகாக்கணும்னா வேற வழி இல்லை. இந்த கெட்டவங்களுக்கு நடுவில் நீ வாழ்ந்து தான் ஆகணும், சர்வே பண்ணி ஆகணும். நீ இவனை ஜெயிச்சு ஆகணும்னா இவங்க கூட கூட்டணி வச்சு தான் ஆகணும். ஆனால் எனக்கு இப்போ கொஸ்டின் என்னென்னா, இவங்களுமே உண்மையாக இருப்பாங்களா? இப்போ நீங்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அதிமுகவுடைய உள்மனது என்ன? இதில் சாணக்கியரோட அந்த வாக்கு இருக்கு இல்லைங்களா, உதவி கருணை கரங்களை நீட்டு அதற்கு முன் முதுகெலும்பை உடைத்து விடு அப்படின்ற வார்த்தகம். அதை எவ்வளவு தூரம் மேலே உள்ளவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, கீழே உள்ளவங்க அந்த உதவி கரங்களை எவ்வளோ தூரம் நினைக்கிறாங்க, இந்த ரைட்டான விஷயம் எவ்வளோ தூரம் போகும், இது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் இந்த உலகம் கெட்டதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரு பேலன்ஸை உருவாக்கி ஆக வேண்டியது நல்லவங்களுடைய அவசியம். அதை பிஜேபி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை சாணக்கியர் இதுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதுக்கு அவர் சொல்கிற வார்த்தை துவைத்தி பாவா. ஆறு போர் முறைகளை பற்றி பேசும்போது துவைத்தி பாவான்னு ஒரு போர் முறையை சொல்கிறாரு. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியலுக்கு நேரடியாக இது பொருந்தும். யார் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இதில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த புஸ்தகங்களை எடுத்து இந்த துவைத்தி பாவா சப்ஜெக்டை வாசிங்க. பட் சந்தி விக்கிரகா ஆசனா யனா சம்சாரியா துவைத்தி பாவான்ற 6 போர் முறை விளக்கங்களை சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு எதிரியை எதுக்கிறதுக்கு இன்னொருத்தனோட
நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறது. ஸோ ஒரே நேரத்தில் ஒருத்தனை நண்பன் ஆக்கிக்கிறது, இன்னொருத்தனை எதிரி ஆக்கிக்கிறது. அதன் மூலியமாக உங்களோட பலசாலியை வீழ்த்துறதுக்கு நீங்கள் ஒரு இங்கே இன்னொரு தியரி சொல்கிறாங்கல்ல, நாங்கள் 2 பேரும் பங்காளிங்கன்றாங்கல்ல. எவனுமே சாணக்கியருடைய வாக்கு பிரகாரம் பார்த்தா யார் ஒரு இடத்துடைய பார்டரை ஷேர் பண்ணுறானோ அவன் வந்து இயற்கை எதிரின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது எதிரிகளில் வந்து நேச்சுரல் எனிமின்னு ஒன்று சொல்கிறாரு. அப்போ ஏன் அதிமுகவும் திமுகவும் நேச்சுரல் எனிமீஸ்னால் அவங்க 2 பேரும் ஒரே இடத்த பங்கு போடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ இவங்க பங்காளிகளாக இருந்தாலுமே இவங்க பகையாளிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க பங்கு போடுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஒரே ரொட்டி துண்டை தான் 2 பேரும் சாப்பிட நினைக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் பாதி ரொட்டி துண்டு எடுத்துப்போன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அடிப்படையிலே 2 பேரும் பேராசாக்காரங்க. பேராசாக்காரங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம முதலே சொல்லிட்டோம்ல, 6 கெட்ட குணத்தின் முதல் கெட்ட குணம் பேராசை. அப்போ கட்டாயமாக இவங்க 2 பேரும் நேச்சுரல் எனிமீஸ் தான். ஸோ இவங்க 2 பேரும் கட்டாயமாக சண்டை போட்டுக்குவாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக அந்த துவைத்தி பாபா மேட்டரை வந்து நீங்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கே தான் அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணுறாரு. 2 பேரும் நேச்சுரலாக சண்டை போட்டுப்பாங்க. அது எனக்கு வந்து ஒத்து வராதுன்றாரு இல்லை யார்? அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை வந்து அல்ட்ருயிஸ்ட். அவர் வந்து தன்னை மாதிரியே எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்கன்றத அவருக்கு வயசு வரும்போது புரிஞ்சுப்பார். அதாவது மோடி சார் வயசு அவருக்கு வரும்போது, நம்ம அமித்ஷா வயசு வரும்போது அண்ணாமலை ஐயா புரிஞ்சுப்பார். இன்னைக்கு அந்த தம்பி வந்து இளரத்தம். இந்த உலகத்தில் உள்ள கெட்டதுகளை அவர் இன்னும் பார்க்கல. அவர் போலீஸ்காரர் தான், மிக கொடூரமான கெட்ட விஷயங்களை அவர் சந்திச்சிருப்பார். ஆனால் அதோட கொடூரமான கெட்டவனுங்கள் நிறைஞ்ச இடம் தான் அரசியல். மிக கொடூரமானவனுங்கள்லாம் ஜெயிலில் இல்லை, அசம்பிளியில் தான் இருப்பானுங்க. அதை ஐயா புரிஞ்சுப்பார் கொஞ்ச நாளில். ஓகே. ஏன்னா அந்த ஜெயிலில் இருக்கிறவனே இந்த அசம்பிளியில் இருக்கிறவனுக்காக வேலையை செஞ்சுட்டு போனால் தான் ஜெயிலில் இருக்கான். அதனால உண்மையான திமிங்கலம்லாம் அசம்பிளியில் தான் இருக்கும். இந்த திமிங்கலத்துக்கு நடுவில் நீங்கள் பெரிய திமிங்கலமாக எப்படி மாறுறது அப்படின்றதுக்கு தான் சாணக்கியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாடத்தை. நாம் நல்லவனாக இருக்கணும், ஆனால் நாம் நல்லவனாக எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை நமக்கு இல்லை. ஓகே. அப்போ இந்த கெட்டவங்க வச்சு தான் வேலையாகணும். இவங்க 2 பேரும் அடிப்படையிலேயே எதிரிகள் தான், இதை மாற்றவே முடியாது. அதனால இவங்க 2 பேரில் நாம் அவங்க கூட சேர்ந்து அவங்கள எதுக்கணுன்ற சூழல் வந்தால் அதை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்றா இருந்துட்டு தான் எதிரியானவங்க 2 பேரும். அப்படி அவங்க நம்மக்கிட்ட என்னதான் நடித்தாலும் அவங்க 2 பேருக்குமே ஒரே பங்கு இருக்கிறனால அவங்க உறுதியாக அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்கு தான் செய்வாங்க. ஆனால் இந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த இடத்துல எடப்பாடி ஐயா இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், இவருக்கு மனசுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். இவர் கூட இருக்கிறவங்களுக்கே இவர் லாயலாக இருக்காரான்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் கட்சிக்காரங்களுக்கே அவர் லாயலாக இருக்கிறாரா, இல்லை அவருக்கே பல கேஸ் இருக்குது, அவருடைய பிரச்சனைகளுக்காக அவர் இங்கே தனியாக எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாரா, இதை நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இவருக்கு ஒரு விஷயம் உறுதியாக தெரியும், இந்த வட்டம் நான் ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை ஜெயிக்கலைன்னா அடுத்த வட்டம் நான் சீனில் இருக்க மாட்டேன்னு இவருக்கு தெரியும். ஸோ குறைந்தபட்சம் ஜெயிக்கிறதுக்கு அவர் இவங்களோட உதவி தேவைன்னு நினைப்பார். ஸோ இவங்க இந்த பர்டிகுலர் டயத்தில் அவங்கள அறியாமல் நான் பலமாக இருக்கிறேன்னு அவங்க நினைக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய பலவீனத்தை அவங்க நேரம் உணர்ந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம டப்பா டான்ஸ் ஆகிடணுமேன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். இதை உடச்சி விடவும் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை தம்பி நான் விளைவிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்றது அவருக்கு ஒரு வகையில் பலத்தையும் கூட்டலாம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஐயோ இவ்வளோ நல்ல பையன், பதவி ஆசையும் இல்லாமல் இருக்குதே, நல்ல குழந்தைன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் மக்கள். ஆமாம். ஏன்னா அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வேணால் விளங்காதவனுங்களாக இருக்கலாம், ஆனால் மக்கள் பாவம் நல்லவனுங்க, கொஞ்சம் கருணை உள்ளவனுங்க, ஈஸியாக பாவம் பார்க்குறவனுங்க. அதனால இவங்களுக்கு ஒருவேளை அண்ணாமலை பதவி வேணான்னு சொன்னாருன்னா பதவியை வேணான்னு சொல்கிறவன் மேலே மதிப்பு கூடிரும். ராமர் பதவி வேணான்னு சொன்னனால தான் அவருக்கு ஸ்ரீராமர்னு நம்ம சொல்கிறோம். ஆரம்பத்துலேருந்தே அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு, இந்த பதவிக்கு ஆசைக்கெல்லாம் நான் வந்தவன் கிடையாது, அடிப்படையில் அரசியல் மாற்றம் வேணும் சொன்னாருங்க. இப்போ செஞ்சுட்டார்லன்னு சொல்லுவான்ல, எல்லா பேரும் தான் சொல்கிறான், இவர் செஞ்சு காமிச்சிட்டார்ல. ராமர் நான் நாளை காட்டுக்கு போகிறேன் நாளை காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்படி, அவர் ஒரு நாள் காட்டுக்கு போகிறது எப்படி?
அதனால செஞ்சிட்டார்லேன்னு சொல்லுவான். ஸோ அது ஒரு வகையில் அவருக்கு பலமாகவும் ஆகலாம். ஓகே. ஸோ அது பலவீனம் நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் தம்பி இன்னொரு விஷயம், தனிப்பட்ட அண்ணாமலைன்ற பேருக்கு பலமாக இருக்குமே இல்லை ஒட்டுமொத்த கட்சிக்கே அது பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் தலைமையை வச்சு தான் அந்த கட்சியை வந்து நம்ம மதிச்சிருக்கோம். இன்றைக்குமே பாருங்களேன், நீங்கள் அண்ணாதுரையை வச்சு தானே நம்ம பேசுகிறோம், ஆமாம், எம்ஜிஆரை வச்சு தானே பேசுகிறோம், இல்லை காமராஜர் ஐயா வச்சு தானே பேசுகிறோம். அப்போ தலைமை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தானுங்களே. அப்போ நம்மளே அறியாமல் நம்ம தலைவர்களை தெய்வமாக்கக்கூடிய ஒரு குணம் நமக்கு இருக்குது. நான் அதுக்காக ஒரு குறள் வேற நான் எடுத்து வச்சேன். அதில் வந்து ஒரு குறள் ஒன்று, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென வைக்கப்படும்னு ஒரு குறள் இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா, ஒருத்தன் நல்ல ராஜாவா இருக்கிறான்னு மக்கள் நினைச்சிட்டா அவனை கடவுள் மாதிரி வலுப்பட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்றாரு. இறை மக்கட்கு இறை என வைக்கப்படும். அப்ப இது வள்ளுவர் குறள் எழுதுறாருன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நேத்து இல்லை, பல்லாயிரம் வருஷமா நம்ம அந்த ஐடில் ஒரு தனி மனிதனை நம்ம முக்கியத்துவமாக பார்க்குற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோஷ்டி. அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை அந்த பொசிஷனை பிடிச்சிட்டாப்ல. அவ்வளவு பெரிய பொசிஷன் அண்ணாமலை பிடிச்சிட்டாருன்னா அவரை கீழே இறக்கி விட்டு என்ன சாதிக்க போறானுங்க? அவர் கட்சிக்குள்ளேயுமே இவ்வளவு பெரிய, அதை விட மேலான பதவிகள் ஏதாச்சும் கொடுக்கலாம்ல? அது எனக்கு தெரியல. அதோட மேலான பதவிகள் கொடுத்தா அது எனக்கு தெரியல. அவங்க கட்சிக்குள்ளேயுமே அண்ணாமலை வந்து இவ்வளவு பயங்கர பூதாகர வளர்ச்சி வளர்றது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்போ ஒரு சினிமா நடிகரை, ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பற்றி திட்டிகிட்டே இருப்பார். அவர் பேர் என்ன? ஒரு காமெடி ஆக்டர், பழைய ஆக்டர் ஒருத்தர் இருந்தார்ல, எஸ்வி சேகர்னு. அண்ணாமலையை பற்றி அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பார். திமுகவுக்கு போயிட்டார் அவர். நல்லது. இப்போ அவர் என்னதான் திட்டினாலும் அண்ணாமலை தம்பி பதிலுக்கு அவரை பற்றி திட்டலைன்றது அவருடைய உயர்வை என்ன காமிக்குது. மேலும் நிறைய பேர் கட்சிக்குள்ளேயுமே வந்து அண்ணாமலை இவ்வளோ பவர்ஃபுல்லாக வர்றது பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே. தமிழர்கள்னாலே நமக்கு ஒரு மரபு இருக்குல்ல, மேலே ஒருத்தர் இருந்தாலும் அவனை கீழே இறக்கி விடணும்னு நம்ம நினைப்போம். நம்ம குடும்பத்திலே பார்த்தீங்களா புரணி பேசுறது, ஒரு கல்யாண வீட்டிலே போய் அடுத்தவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்பாட்டில் உள்ள சில கெடுதல்லாம் இதுவும் ஒன்று. இதே நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா பெருசாக அதெல்லாம் இருக்காது. ஒருத்தனை தலைவனாக எடுத்துக்கிட்டான்னா எல்லாரும் அவரை வந்து தலைவனாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒருத்தன் தலைவன் ஆகிட்டான்னா இவன் என்னடா எனக்கு தலைவன், இவன் என்ன பெரியாளா அப்படின்ற பேச்சு வந்து குடும்ப லெவல்லையும் இருக்கும், கட்சி லெவல்லையும் இருக்கும், ஆட்சி லெவல்லையும் இருக்கும். அதனால தான் பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்க மிச்சவங்க எல்லாரையுமே இந்த மந்தி குரங்கு சின்ன குரங்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜெயலலிதா அம்மா நீ காலில் எல்லாரும் உழுவு, கலைஞர் நீ எல்லாரும் போய் இப்படி வரிசையில் நில்லு. இந்த மாதிரி குணங்கள் வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள அறியாமல் தலைமை பண்பை வந்து ஏற்றுக்கிற மனசு நமக்கு இல்லை. ஏன்டா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னா நான் தலைவன் இல்லையா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். அதனால் அண்ணாமலை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்றது அவங்க கட்சிக்குள்ளேயுமே. பாஜகவில் வந்து அடுத்த தலைவர் யாருன்ற அந்த போட்டியை வந்து உருவாக்குறாங்க. இப்போ திமுகவில் வந்து அது கிடையாது, அதிமுகலையும் அது கிடையாது. அதனால தான் அதிமுக இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அடிப்படையில் தமிழர்களுடைய ஒரு அடிப்படை பண்பை நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தலைவன் யார் அப்படின்றவன் என்னை கட்டுப்படுத்தினவன் இல்லைன்னு நான் நினப்பேன். நான் தமிழனாக சொல்கிறேன். தமிழனுடைய அடிப்படை மரபு என்னென்னா, எனக்காக நிற்கிறவன் யாரா அவன் தான்டா என் தலைவன் நினைக்கிறவன். எம்ஜிஆர் மக்களுக்காக நின்றாப்புல அப்படின்னு நினைக்கான். என்ன நின்றாப்புல, ஏன் நின்றாப்புலன்றதை பற்றிலாம் நான் பேசலை. ஓகே, சரிங்களா? ஜெயலலிதா அம்மா எங்களுக்காக நின்றுச்சு அப்படின்னு ஒரு சாதாரண ஆளுன்னு நினைக்கி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எனக்காக நிற்கலடான்னு நினைக்கான். அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய தலைவராக தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டேன்றான். அவன் கட்சி தலைவராக இருக்கலாம், ஆனால் நம்ம தலைவர் இல்லைன்னு நினைக்கான். இந்த தம்பி இருக்காப்புலையே யார், அண்ணாமலை தம்பி, அவரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவன் நமக்காக நிற்கான்டா அப்படின்னு நினைக்கான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாரு நினைக்கான். ஏன் நினைக்கான் அது எனக்கு தெரியாது. ஓகே. அதே மாதிரி இந்த நாம் தமிழர் சீமான் இருக்காப்புலையே, அதை ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் இந்த தம்பி மக்களுக்காக நிற்கிதுப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் மக்கள் மனதில் தலைவர்களாக பார்க்கப்படுவாங்க. இப்போ நம்ம குடும்பத்திலேயே நம்ம குடும்பத்துக்காக நிற்கான்னு ஒருத்தன் நினச்சோம்னா அவனை தான் நம்ம தலைவர்ன்றோம். கரெக்டுங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை,
ஒரு ஒரு வண்டி எங்கள் இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஃபோன் அடித்தா நமக்கா எவன்டா வருவான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் ஒரு 4-5 பேர் தான் நம்மளால சொல்ல முடியும். ஆமாம். எப்படி நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நமக்கு ஒரு பிரச்சனைனா வருவான்டா அப்படின்னு ஒரு 2 பேரை வச்சுருக்கோமோ, அது மாதிரி மக்கள் அவங்க மனதுக்குள்ளே நமக்கு ஒரு பிரச்சனைனா வருவான்டான்னு யாரை பேர் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அண்ணாமலை இருக்காரா? ஆமாம். எடப்பாடி இருக்காரா? இல்லை. அதுதான் பிரச்சனை எடப்பாடியோட. எடப்பாடி அந்த பொசிஷனுக்கு தன்னை இன்னும் போய்க்கல. அதுக்காக அவர் எந்த ஒரு வேலையும் செய்யலை. ஒரு கட்சியுடைய தலைவராக தன்னை நியமிச்சுக்கிறதுக்கு அவர் நிறைய வேலை செஞ்சுருக்கிறாரு. அதில் ஒன்றும் அவர் சாதாரண ஆள் இல்லை. ஒரு அண்ணாமலை மாற்றம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து பாஜக எடுக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணாமலை மாற்றம்னு ஒரு முடிவை பாஜக எடுத்தால் அது ஒரு தவறான முடிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த தவறை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு அவங்க வேறு சில முடிவுகளையும் சேர்த்து எடுத்தாங்கன்னா அது பலத்தை உருவாக்கலாம். ஆனால் இது எல்லாம் இந்த கூட்டணிக்காகத்தான் அப்படின்னா அந்த கூட்டணியை அவங்க உறுதிப்படுத்திட்டாது இதை செஞ்சுருக்கணும். இந்த எடப்பாடியை நம்பி இவரையும் இது பண்ணி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 2 கெட்டா, அது மாதிரி ஆயிடக்கூடாது. எடப்பாடி வந்து உறுதியாக இங்கே வர்றாப்புல, அடுத்த பொசிஷன் ஒன்று போகுது, இந்த டிராமாவுக்காக இது ஒரு ப்ரிலூடாக இருக்க போகுது, இது ஒரு முன்னுரையாக இருக்க போகுதுன்னா இது ஒரு கசப்பான முன்னுரையாக இருந்தாலும் அந்த கசப்பான முன்னுரையை எடுத்து ஆகலாம். ஆனால் அது உறுதியாக அதோடைய ரிசல்ட் இந்த ராஜாவை கவுத்துறதா தான் இருக்கணும். இந்த ராஜா கவுராமல் நீங்கள் இந்த ராஜாவை நோன்றது சரியில்லை.